ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம் தர நிகழ்ச்சிகள் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்களை நோக்கி பயணப்படுவோம். இன்றைய நாளிலே கிழக்கு மாகாணத்துக்கு வந்திருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம். புளியவெளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலையடிவார கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம். புளியவெளி பேச்சியம்மன் ஆலயத்தினுடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளப் போகின்றோம். பேச்சியம்மன் ஆலயமும் ஈழப்பதீஸ்வரர் லண்டனில் அமைந்திருக்கிற ஈழப்பதீஸ்வரர் ஆலயமும் இணைந்து நடத்துகின்ற பொங்கல் விழாவும் அதனோடு இணைந்ததாக நடக்கின்ற காப்போத்த உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் நடைபெறுகிறது. அதோடு சேர்த்து வாழ்வாதார நிகழ்வு ஒன்றும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்துவதற்காக இன்றைய நாளில் வந்திருக்கின்றோம். புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் தாயக பகுதியிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை அவர்களுடைய இங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதார விருத்திக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு செயற்பாடாகத்தான் லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலயமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை இந்த பேச்சியம்மன் ஆலயம் இருக்கின்ற புலையவேடி பகுதியை ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் தத்தெடுத்து இந்த பகுதிகளில் பல்வேறுபட்ட வாழ்வாதார செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக நீர் வளங்களில் ஆரம்பித்து ஆலயத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பான விஷயங்களிலும் இங்கு இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் தங்களுடைய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனாலே இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய அளவிலே நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக வறுமை கோட்டை கீழே வாழ்கின்ற மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்றார்கள். கடற்றொழிலை அல்லது குளத்து மீன்களை மீன் பிடித்தல் என்கின்ற அந்த தொழிலை மேற்கொள்கின்ற மக்கள் தான் இங்கே தங்களுடைய பொருளாதார வாழ்வியலாக கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பகுதி ஒரு மலையடிவார பகுதி என்கிற காரணத்தினாலும் இந்த பகுதியிலே மாரி காலத்தை தவிர்த்த கோடை காலத்திலே குடிநீர் தட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். ஆகவே இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதியை தத்தெடுத்த லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினர் இந்த பகுதியிலே ஆரம்பத்திலே குடிநீர் விடயத்தினை ஆரம்பித்திருந்தார்கள். குடிநீரை வழங்குவதற்கான செயற்திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கைகளை கொண்டு வழிபடுகின்ற பேச்சியம்மன் ஆலயத்தை கட்டுவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே பல்வேறுபட்ட வாழ்வாதார செயற்பாடுகளோடு சேர்த்து இங்கே இருக்கின்றவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கான சிறு தொழில்களை மேற்கொள்வதற்கான தொழிற்சாலைகளை அமைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு தொழிற்சாலை இன்றைய நாளை திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அதனை நாங்கள் நிகழ்ச்சியூடாக பதிவு செய்ய போகின்றோம். அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள் கல்வியை விருப்பமாக கொண்டு கல்வியைத்தான் தங்களுடைய ஆதாரமாக கொண்டு கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான உதவித்தொகைகளை வழங்குவதும் அவர்களுக்கான தொடர்ச்சியான கல்வி சார்ந்த ஊக்குவிப்புகளை வழங்குவதும் அவர்களுடைய மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கே கடந்த ஆண்டு 2019 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே சித்தி பெற்று பல்கலைக்கழக தெரிவாகி இருக்கின்ற 6 மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்வும் கௌரவிப்பு நிகழ்வும் அவர்களுக்கான பல்கலைக்கழக கல்விக்குரிய வங்கி வைப்பும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகள் இங்கே இன்றைய நாளில் நடைபெறப் போகிறது. அவற்றை தான் இன்றைய வணக்கம் தான் நிகழ்ச்சியை காட்சிப்படுத்த போகின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஒரு கிராமத்தை புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஒரு நிர்வாகம் தத்தெடுத்து இங்கே எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள், குறிப்பாக கற்றல் நடவடிக்கைகளில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிகள் அழைக்கின்றோம். இரவிலே பிரார்த்தித்துக் கொண்டு மங்கள விளக்கு ஏற்றும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக எமது அனுசரி பேச்சியம்மன் ஆலய பரிபாலன சபை ஆலயத்திலே இருக்கின்ற எமது ஆலய குரு ஐயா அவர்களை அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த ஆலய பிரதமர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக எமது அன்புக்குரிய கரடியாறு பாடசாலை அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக எமது அன்புக்குரிய ஆனந்தராஜா அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக எமது அனுசரி பேச்சியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக
எமது அன்னசிரி பேச்சு ஆலய முன்னாள் தலைவரும் தற்போதைய உப தலைவருமான சிவராஜன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றி வைப்பதற்காக எமது இளந்தளிர் விளையாட்டுக் கழக தலைவர் ஜீவன் அவர்களை அழைக்கின்றோம். அல்லது உறுப்பினர்கள் வந்து ஏற்றலாம். அடுத்ததாக மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பில் ஒருவரை அழைக்கின்றோம். அடுத்த சுடரனை ஏற்றுவதற்காக மாணவர்கள் சார்பில் ஒருவரை அழைக்கின்றோம். தீப சுடரனை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை ஆரம்பிக்க முன்பதாக இந்த நிகழ்வு இனிதே இடம்பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் இறைவணக்கத்தை பிரார்த்திப்போம். நன்றி. எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த எமது கரடினாறு பாடசாலை அதிபர் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்பதோடு வர இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா அவர்களையும் வரவேற்பதோடு எமது இந்த செயற்திட்டத்தில் முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜா அண்ணன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதோடு இங்கே வரை தந்துள்ள மட்டக்களப்பு தகவல் தொடர்பாடல் அலுவலர்கள் அவர்களையும் மீடியா உதவியாளர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதோடு வரை தந்துள்ள மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக எமது இந்த செயற்திட்டமானது லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தினரால் எமது கிராமத்தினை தத்தெடுத்து மிகவும் சிறப்பான முறையிலே அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோன்று கல்வி சார்ந்த மேம்பாட்டு திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது படுவாங்கரையிலே வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய கல்வித்திறமையில் மேலோங்கி நிற்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக இன்றைய திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது சிறு உரையினை ஆற்றுமாறு எமது ஆலய பிரதகுமுரு ஐயா அவர்களை அழைக்கின்றோம். இந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அம்பாளின் ஆசீர்வாதமும் முதலாவது கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக நான் உங்களுக்கு சிறு ஆசூரையை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றோம். எப்படி பிறந்திருக்கின்றோம், எங்களுடைய நிலைமையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், இறைவனுடைய அன்பு இருக்க வேண்டும், இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதை நாங்கள் இந்த உலகத்திலே மேன்மை பெற்று பெரியவர்களாக வாழ்கின்ற அனுக்கிரகம் இந்த இறைவன் அருளாலே கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இறைவன் எங்களை படைக்கும் போது மிகவும் சிறப்பான முறையிலே படைக்கின்றான். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் நல்லவர்களாக பேணப்பட வேண்டும் என்பதற்காகவே இறைவன் எங்களை இப்படி சிறப்பான முறையிலே படைக்கின்றான். ஏனென்றால் எங்களுடைய மனித சமூகத்திற்கு அறிவையும் கூட்டி படைத்திருக்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையிலே குரு நம்பிக்கை வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். இப்படியான நம்பிக்கைகள் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பதை பல வகையிலே எடுத்து காட்டியிருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலம் இந்த கல்வியிலே அமைந்திருக்கின்றால், இந்த பாடசாலையில் இருக்கின்ற
ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை படிப்பிக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு ஒத்துணையாக இருத்தல் வேண்டும். ஆகையால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எந்த வழியிலே முன்னேற்ற வேண்டும் என்பது பெற்றோருக்கு அவதானமாக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்திலே ஒரு கல்வி செல்வமாக வளர்த்தெடுக்க முடியும். ஆகையால் நீங்கள் குறுகிய காலத்திலே இந்த பகுதியிலே நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள், பல வகையிலும் கஷ்டப்பட்டவர்கள். உங்களுடைய டவுன் பகுதியில் வாழ்கின்றதை விட நான் இந்த பகுதியிலே பார்க்கின்ற போது கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் இருந்து பாஸ் பண்ணுகிற வீதமும் படிக்கின்ற ஒரு நன்மை குணங்களும் இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் இறைவனுடைய நாட்டமாக இருக்கும், இறைவனுடைய அருளாக இருக்கும். இந்த அருளாசை எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை விடாமல் இறைவனுடைய நல்ல ஆசையோடு குருமாருடைய ஆசையோடும் நீங்கள் படித்து ஒரு பெரியவர்களாகவும் இந்த பகுதியிலே திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பேச்சியம்பாளுடைய அனுக்கிரகத்தை தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நன்றி. எமது லண்டன் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தினரிடம் இருந்து ஒரு கடிதம் ஒன்று தங்களின் முன்னிலையில் வாசிப்பதற்காக அனுப்பியுள்ளார்கள். அந்த கடிதத்தினையும் பாரதியார் உரையினையும் வாசிப்பதற்காக எமது புலைவழி மாணவி ரோனு அவர்களை அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். பிரித்தானியாவிற்கும் புலையவழிக்கும் உறவு பாலம் அமைத்த நல் உள்ளங்களின் ஒரு மனிதாபிமான அன்பு சேவையே இந்த ஊக்குவிக்கும் பரிசளிப்பு விழாவும் பொங்கல் விழாவும். இவர்களின் பரந்த நோக்கம் கொண்ட பன்முக வேலை திட்டங்கள் எம் நாடு தழுவிய எடுத்துக்காட்டான ஒரு சேவையாக திகழப்போவதே மறைக்க முடியாத ஒரு உண்மை. இன்றைக்கு எத்தனையோ கிராமங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழும் எம் தமிழ் உறவுகளின் உதவிகளையும் அவர்களால் வழிநடத்தும் ஸ்தாபனங்களின் உதவிகளையும் எதிர்பார்த்திருப்பதே இந்த செய்தி மூலம் அவர்கள் அனைவரினதும் செவிகளுக்கு சென்றடையும் என்பது உண்மை. இவை மட்டுமல்ல, இங்கே கிராமங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட வேண்டும். எமக்கு ஏற்படும் சிறு தேவைகளை நாமே பூர்த்தி செய்யும் ஒரு சகோதர உதவி மனப்பான்மை எம்மில் மலர வேண்டும். எப்பவும் நாம் பிறர் கைகளை எதிர்பார்க்கக்கூடாது. அதற்கு உதாரணம்தான் இந்த பரிசளிப்பு விழா. புலையவழி கிராம மக்கள் தம் அன்பை தம்மை தத்தெடுத்து இன்று செங்கலடி பிரதேசத்தில் முன்மாதிரியான கிராமமாக்கி கொண்டிருக்கும் பிரித்தானியா ஈழப்பதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு தெரியப்படுத்தி அவர்களின் முழு பேராதரவுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைவதுடன் கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரம் ஈழப்பதீஸ்வர ஆலய அறங்காவல் சபை அங்கத்தவர்கள், ஆலய குருமார், ஆலய தொண்டர் சபை மற்றும் அன்பர்களுக்கும் எம் பாடசாலை நிர்வாக ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எமது நன்றி அறிவித்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் துணைகள் இயற்றல், அன்ன சரித்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல். இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல், இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல், அன்ன சரித்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல். பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அடுத்த உரையினை ஆற்றுமாறு எமது அன்புக்குரிய கரடினாறு பாடசாலை அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். இந்த நிகழ்வானது உண்மையில் எமது கஷ்ட பிரதேச மாணவர்களின் நலன் கருதி இந்த மாணவர்களுக்குரிய ஒரு நிதி உதவியினை ஈழப்பதீஸ்வர ஆலய நிர்வாகம் லண்டன் கிளையினால் இந்த மாணவர்களுக்குரிய ஒரு கொடுப்பனவினை வழங்கி இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய உதவிகள் பெறப்பட்டு அவர்கள் அந்த உதவியின் மூலமாக தனது 5 வருட கால கற்றலை சிறப்பான முறையில்
நடத்துவதற்காக அவர்கள் இந்த ஏற்பாட்டினை செய்ததற்கு அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தனியார் வகுப்புகள் இல்லாத பொழுதிலும் எமது இந்த 5 மாணவர்களும் பாடசாலையில் கற்கின்ற கல்வியை கொண்டு அவர்கள் சிறப்பான முறையில் சித்தி அடைந்திருக்கின்றனர். மாவட்ட ரீதியாக 5ஆம் இடத்தினையும் 9ஆம் இடத்தினையும் பெற்று அவர்கள் சிறப்பான முறையில் கலைப்பிரிவிற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எங்கள் பாடசாலையில் சாந்தலிங்கம் டிலக்ஸி அந்த மாணவியை நாங்கள் தற்பொழுது ஒரு சட்டத்தரணியாக்குவதற்காக அவர்களை கூறியிருக்கின்றோம். பல பேர் தொடர்பு கொண்டு அந்த மாணவர்களுக்குரிய உதவியினை வழங்கி வருகின்ற பொழுதிலும் உண்மையில் இந்த பேச்சியம்மன் ஆலய ஏற்பாட்டு குழுவினரால் இந்த மாணவர்களுக்குரிய இந்த நிதியுதவியினை வழங்குகின்ற பொழுது இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் சிறப்பான முறையில் சித்தியடைந்து அவர்கள் சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த உரையினை ஆற்றிச் சென்ற பாடசாலை அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த உரையினை ஆற்றுவதற்காக எமது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். எல்லா வல்ல இறைவனுக்கும் என்ற தாய் தந்தைக்கு முதற்கண் சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு, ஈழப்பதீஸ்வரர் ஆலயம் பிரித்தானியாவிலே இயங்குகின்ற ஒரு சிறு ஆலயம். இப்போது புலையவழியில் இருக்கின்ற ஆலயத்தோடு ஒப்பிடும் பொழுது கூட அது ஒரு சிறு ஆலயம். நான் நேரடியாக அந்த ஆலயத்தை சென்று பார்வையிட்டேன். 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கையிலே வடக்கில் அல்லது கிழக்கிலே ஒரு கிராமத்தை தத்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈழப்பதீஸ்வர ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா அவர்கள் இங்கு வந்திருந்த பொழுது ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்க வேண்டும் என்று நான் பலவாறும் அவர்களிடம் தயவாக கேட்டுக்கொண்டேன். இன்று இந்த கிராமத்தை பொறுப்படுத்தி 4 வருடங்கள் நிறைவு செய்யப்படுகின்ற நேரத்திலே பல்வேறு வேலை திட்டங்களை அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த கிராமத்திலே செய்திருக்கிறார். ஆலய பணியாக இருக்கலாம், சமூகம் சார்ந்த இதர பணிகளாக இருந்தாலும் அனைத்து பணிகளையுமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். டாக்டர் நரேந்திரன் ஐயா அவர்கள் இந்த கிராமத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கும் போதே அவர் மரணமடைந்தார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த பணிகள் இடைநிறுத்தப்படாமல் களத்திலே நின்று இந்த பணிகளை அவருடைய சகோதரர் மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றார். அவர்களை நான் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்றேன். கடந்த முறை கூட காப்போத்த சாதாரணதர பரீட்சை சித்தியடைந்த மாணவர்களுக்கு இங்கு பல்வேறுபட்ட உதவி தொகைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய படிப்புக்குரிய செலவுகளையும் அவர்கள் பொறுப்படுத்தியிருக்கின்றார். தற்பொழுது கிராமத்தை தாண்டி எமது பதுளை வீதியிலே இருக்கின்ற பாடசாலைகளிலே கிராமங்களிலே இம்முறை காப்போத்த உயர்தர பரீட்சையிலே நல்ல பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த உதவி தொகை வழங்கப்படுகிறது. இவ்வாறான சிறப்பான பெறுபவர்களை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த வலய கல்விப் பணிப்பாளர்கள், உதவி கல்விப் பணிப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள். சில நகர்ப்புற பாடசாலைகளில் அளவுக்கு அதிகமாக ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கிராமப்புற பாடசாலைகளிலே ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்றது. நேற்றைய முந்தைய தினம் நாட்டினுடைய கௌரவ கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக குறிக்கிறார். மார்ச் மாதம் முடிவதற்கு முன்பு நாட்டில் 50,000 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கல் உடைத்து மீன் பிடித்து வாயக்கட்டி வயிறக்கட்டி லோன் எடுத்து பிள்ளைகளை படிப்பிச்சு என்னுடைய பிள்ளை பல்கலைக்கழகம் கிடைத்து விட்டது, என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படலாம். ஆனால் இவ்வளவு நீங்கள் செய்வது நாளை ரோட்டில் நிற்பதற்கல்ல. அந்த பிள்ளைக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைக்க வேண்டும். அதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள். வேலை யார் கொடுப்பது? அதை சிந்திக்க வேண்டும். அது அரசாங்கம் அது மிக முக்கியமான பங்காற்ற வேண்டும். கடந்த காலத்தில் 40க்கு மேற்பட்ட மட்டக்களப்பு பிள்ளை 45 வயது தாண்டி இருக்கிறார்கள். வேதனையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டு அரசாங்கத்தினுடைய முக்கியமான சேவை என்பது அந்த நாட்டு பிரஜைகளுக்கான கௌரவமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாட்டினுடைய தற்போதைய மேன்மதங்கிய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச வந்த பிறகு இன்று 45 நாள் நிறைவு பெறுவதற்கு இடையில் 1 லட்சம் இளைஞ யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு. அதிலே மட்டக்களப்புக்கு குறைந்தது நான் நினைக்கிறேன் 1500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு
வருகின்ற அல்லது இந்த மாதம் முடிவதற்குள் அல்லது வருகின்ற மாதம் 1ஆம் வாரத்துக்குள் நியமனம் வழங்கப்பட இருக்கின்றன. அப்படி 1500 பேருக்கு வழங்கப்படுமானால் 1500 குடும்பங்களிலே அடுப்பெரியும். இதுதான் தேவை. 700 பேர் எழும்பி எமக்கு கைதட்டுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, 7 பேர் எங்களால் வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். 65,000 வீடுகள் வடக்கு கிழக்குக்கு வந்தது 2015 தொடக்கம். 65,000 வீடுகள் வடக்கு கிழக்குக்கு கிடைச்ச வரலாற்றிலே கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். 65,000 வீடுகள். ஒரு வீடு 12,80,000. படியாக கட்டுக்கொள்ளணும். ஒரு வீடு 12,80,000. வீடு இல்லாமல் ஓலை குடிசைக்கிலிருந்து போன மாதம் எமது மாணவி ஒருவர் 5ஆம் தரம் படிக்கிறவர் ஓலை குடிசை வீடு, அதுக்குள் பாம்பிருந்து கடித்து இறந்து விட்டார். எங்களுடைய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து கொண்டு அது பொருத்தமான வீடா பொருத்து வீடா என்று வெங்காயத்தனமான மொக்கு கதைகளை கதைத்து 2015 கட்ட வேண்டிய வீடுகள், 16 கட்ட வேண்டிய வீடுகள், 17 கட்ட வேண்டிய வீடுகள், 18, 19 என்று எல்லா வீடுகளுமே கட்டப்படாமல் திரும்பி போய்விட்டது. இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் போன வாரம் இருக்கின்ற வீடுகள் எத்தனை, மிஞ்சி இருக்கிற வீடுகள் எத்தனை, உடனடியாக அந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும். இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 450 வீடுகள் வருகின்ற 26ஆம் தேதிக்கு முன்பு அந்த வீட்டு வேலைகள் ஆரம்பமாகின்றது. 12,80,000 வீடுகள். இதை தவிர இடையில ஒரு வீட்டு திட்டம் வந்துச்சு போன அரசாங்கத்தில். 2.5 லட்சம் நீங்கள் கட்டணும். 2.5 லட்சம் இருந்தால் அவன் வீடு கட்டுவான். ஒரு அடிமட்ட வேலை தோட வீடு வச்சு, மோரத்தை வீடு வச்சு, வட்டிக்கு கடன் வாங்கி இப்போ அரவாசியில் நிற்கிற நிலைமை. ஆனால் தற்போதைய நாட்டின் பிரதமர் அவர்கள், வீடமைப்புத்துறையின் அமைச்சரும் அவர்தான், 14,022 வீடுகள் இந்த மாதம் முடிவதற்கு இடையில் ஒரே நாளில் கல் வைக்க வேண்டும். 14,022 வீடுகள், 6 லட்சம் முழுமையான இலவச வீடுகள். இதை தவிர 14,022 திருத்த வீடுகள். இவ்வாறு இது மட்டுமல்ல, இந்த 45 நாளுக்குள் 690 மில்லியன் 69 கோடி மட்டக்களப்பு மாவட்ட கிராம அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் இருக்கின்ற காலத்திலே ஏதாவது செய்ய வேண்டும். அதைத்தான் ஈழப்பதீஸ்வரர் ஆலயம் செய்து கொண்டிருக்கிறது. 30,000 ரூபாய் நிதி ஒரு பிள்ளைக்கு வழங்குவது என்பது சாதாரண விடயமல்ல. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பல உதவிகளை அவர்கள் செய்ய காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது நன்றியாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். இன்று ஒரு ஆலயம் செய்கின்ற ஒரு செயற்பாடு வரவேற்கத்தக்கது. ஒரு கிராமத்தை பொறுப்படுத்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் கூட என்ன செய்ய முடியாது. பாருங்கள், எவ்வளவு வேலை திட்டங்கள், கோடிக்கணக்கான வேலை திட்டங்கள், எத்தனை கோடி ரூபாய் இங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தாண்டவம்பள்ளியில் இருக்கின்ற ஒரு மாணவன் அண்மையில் வந்து கேட்டார், சார் எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் என்னென்று கேட்டேன். மட்டக்களப்பு மாநகர சபையில் அந்த நகர சுத்திகரிப்பாளர்கள், உங்களுக்கு தெரியும், வீடுகளில் வந்து நீங்கள் சேமித்து வைக்கிற குப்பையில் அந்த வேலை ஒன்று எடுத்து தர மாட்டீங்களான்னு. இந்த பாவம் இவர்களை விடாது, வேண்டாம் எங்களையும் விடாது, நாங்களும் போய் சொல்லி தெரிஞ்சா. ஒரு பட்டதாரி மாணவன், எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதெல்லாம் உணர்ந்து கொண்டு சிறப்பாக சிந்தித்து செயற்பட என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் எங்களுடைய ஈழப்பதீஸ்வரர் ஆலய தர்மகர்த்தாக்கள் ஜானன் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி கூறி, என்னையும் இந்த இடத்தில் நீங்கள் அன்புடன் வரவேற்றமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த புலையவழி கிராமத்திலே, அதுவும் இந்த ஆலயத்திலே இந்த சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெறவிருக்கின்றது என்பதனை கூறி வைக்க விரும்புகின்றேன். அத்தோடு எமது குஷனாமலையினை சேர்ந்த மாணவி செல்வி டிலுக்சி 3A தரங்களை பெற்று பல்கலைக்கழகம் செல்லவிருக்கின்றார். அத்தோடு சேனா சாருகாசன் ABC தர சித்திகளை பெற்றுள்ளார். சோனா விஷ்ணுகாந்த் அவர்கள் 2A சித்திகளை பெற்றுள்ளார். ஜேனா ஜோகமலர் அவர்கள் ABC சித்திகளை பெற்றுள்ளார். கூனா கிருத்திகன் அவர்கள் 2A சித்திகளை பெற்று கணித பிரிவிலே என்ஜினியரிங் கிடைத்துள்ளது. அடுத்தது பங்குடாளி கிராமத்தைச் சேர்ந்த சர்ஜனா அவர்கள் 2A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகம் செல்லவிருக்கின்றார். அத்தோடு தானா சுதர்சினி அவர்கள் 2A சித்திகளை பெற்று அவர்களும் பல்கலைக்கழகம் செல்லவிருக்கின்றார். அத்தோடு இவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். முதலாவது சான்றிதழை
பெற்றுக்கொள்வதற்காக 3A சித்திகளை பெற்ற சானா டெலுக்சி அவர்களை இங்கே அழைக்கின்றோம். இன்னும் வாங்க சார். இல்லை எக்கோன் புத்தகம் இல்லை, எக்கோன் புக்கு இல்லை, சேவடிக்க மட்டும். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக செல்வன் சேனா சாருகாசன் அவர்களை இவ்விடத்தில் அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக செல்வன் சோனா விஷ்ணுகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக செல்வி ஜே ஜோகமலர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சான்றிதழை வழங்கி வைத்த வியாழேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்ட சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எமது கரடியனாறு பாடசாலை அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். முதலாவது கௌரவிப்பினை பெற்றுக்கொள்வதற்காக செல்வன் சாருவாசன் அவர்களை அழைக்கின்றோம். தற்போது அவருக்கு வங்கி கணக்கிலே 25,000 ரூபாய் பணம் விட்டு தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது செல்வன் விஷ்ணுகாந்த் அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது செல்வி திருச்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து செல்வி கோகுல அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வானது தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து செல்வி தானா சர்ஜனா அவர் தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தாயார் அவருடைய வங்கி கணக்கு புத்தகத்தினை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். செல்வி துளசி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது சிறப்புற இடம்பெற்று முடிந்ததற்கு உதவிய அனைத்து எமது கிராமத்து இளைஞர்கள், ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள், குறிப்பிட்ட நேரத்தில் வரை தந்த மாணவர்கள், பெற்றோர்கள், எமது அன்புக்குரிய அதிபர் அவர்கள் மற்றும் ஆனந்தராஜா அண்ணன் அவர்கள், சோமபாலா இரத்னஸ்ரீ லக்மன் அண்ணா அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் தான் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் மட்டக்களப்பு புளியவெளி பேச்சியம்மன் ஆலயத்தின் பகுதியில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றோம். இங்கே இந்த கிராமத்திலிருந்து காப்பது உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி இருக்கின்ற மாணவர்களுக்கான பாராட்டு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்விலே பாராட்டுகளை பெற்றிருக்கின்ற மாணவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். 3 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவர் ஒரே பாடசாலையில் படித்தவராகவும் இன்னொருவர் அதே பகுதியைச் சேர்ந்தவர், ஆனால் மற்றொரு பாடசாலையில் படித்திருக்கிறார். விஷ்ணுகாந்த், சாருகாஷன் மற்றும் இவர் கிருத்திகன், மூவரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்களோடு நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். இவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் இவரோடு பேசலாம். முதலிலே விஷ்ணுகாந்த். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வில் எங்களை அவங்க கௌரவித்தது இந்த ஆலயத்தில் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கு. இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியெலாம் நாங்கள் படித்தது. அதாவது எங்களோட அப்பா கூலி வேலை செய்கிறவர். நான் கரெக்டாக ஸ்கூல்லாம் படிக்கிறேன். உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னால் எல்லா வசதியும் எங்களுடைய ஸ்கூல்லே எங்களோட ஆசிரியர்களாக எல்லா சகல விதமான பாடங்களையும் அவங்க படித்து தந்தவங்க. வெளியில் நாங்கள் பெருசாலாம் கிளாஸுக்கு போகலை. வகுப்பு நாங்கள் கிளாஸ்லாம் போகாமல் இருந்தான் படிச்சினாங்க. எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் எங்களோட அதிபர், ஆசிரியர்களாக எங்களுக்கு செஞ்சாங்க. அதோட எங்களோட ஸ்கூல், எங்களோட கிளாஸ்மேட் எல்லோரும்
அவங்களும் நிறைய எல்லாரும் டீமாக இருந்து படித்து அப்படி இந்த நேமில் வந்து ஊர் சமுதாயம்னு சொன்னோம். அப்படி சொல்லப்படணும்னு சொன்னால் பழைய மாணவர்கள் வேறு அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அவங்களும் வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்கன்னு சொல்லலாம். பல்கலைக்கழகத்தை தெரிவாக இருக்கிறீர்கள், இந்த மகிழ்ச்சியை எவ்வாறு பார்க்குறீங்க? இந்த எங்களை கௌரவித்த அந்த புளியவழி லண்டன் அங்கேருந்து இணைஞ்சு அவங்க நடத்தின இதுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். எங்களுக்கு இது ஒரு சாதனைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்டா இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் எனக்கு அப்பா இல்லை, அந்த வகையில் எங்களோட அம்மா தான் இருந்து எங்களை படிப்பிச்சு, எங்களோட அண்ணா கஷ்டப்பட்டு அப்படி தான் படிப்பிச்சு வந்தவங்க. இப்படி நாங்கள் ஒரு சூழ்நிலையில் பாஸ் பண்ணிக்கின்றது ஒரு கிராமத்துக்கும் அந்த பாடசாலைக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? என்னை படிப்பித்த டீச்சருக்கும் என் அம்மாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அண்ணாச்சி சஞ்சீவன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டத்து மத்தியில் என்னை படிப்பிச்சு இருந்தார். அந்த எங்களோட அம்மா சுதந்திரமதி அவர் ரொம்ப கஷ்டத்து மத்தியில் என்னை படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்ருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதோட சங்கியா டீச்சருன்னு எனக்கு நிறைய உதவியை செஞ்சுருக்காங்க. அதோட பிரின்சிபல் செந்தில்நாதன் சார் அவர் நிறைய டீச்சர் மாதிரி நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் தமிழர்களும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு கலைப்பிரிவிலே இருவரும் சித்தி பெற்று பல்கலைக்கழகத்தில் தெரிவாகி இருக்கிற நேரத்தில் இப்பொழுது கணித பிரிவிலே சித்தி பெற்று பொருளியல் பீடத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற நண்பரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. முதலில் உங்களை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். கணித பிரிவு தெரிவு செய்து படித்திருக்கிறீர்கள். மிக கடினமான ஒரு பாடம். இந்த 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 கடினமான சூழலுக்குள்ளே இருந்து கொண்டு கஷ்டமான சூழலுக்கு இருந்து கொண்டு இப்படி இந்த பாடத்தை தெரிவு செய்திருக்கீங்க? கணிதம் சின்னலேருந்து நல்லா செய்வேன். அப்போ மற்ற பாடம் அவ்வளோ வராது. அப்போ கணிதத்தை தெரிவு செஞ்சேன். இந்த பாடத்தை தெரிவு செய்ய தொடங்கிகளே வீட்டுக்காரரோ அல்லது பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களோ உங்களுக்கு சொல்லலையா, தம்பி இல்லை வேறு பாடம் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு கணிதம் போடணும்னு சொன்னால் நீங்கள் வர்த்தக பிரிவை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது கருத்துக்கள் சொன்னாங்களே? அப்படி சொன்னவங்க தான். ஆனால் ஓஎல்ல எல்லாம் கணித பாடத்தில் தான் நல்ல விருப்பம். கணித பாடத்தில் நல்ல கூட மார்க்ஸ் எடுக்கிறேன். அப்போ விஞ்ஞான பிரிவுலையும் கூட மார்க்ஸ் எடுக்கிறேன். அப்போ அதை வச்சு கொண்டு நானாக தான் இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தேன். அதிபர், அதுக்கு பிறகு கணித பாடம் படிப்பித்த எட்வர்ட் சார், அதுக்கு பிறகு இரசாயனவியல் பாடம் படிப்பித்த சுபத்ரா ஆசிரியை, அதுக்கு பிறகு ஃபிசிக்ஸ் படிப்பித்த ரகுவரன் சார் மற்றும் குந்தவி டீச்சர் அவர்கள் அவங்கெல்லாம் ஸ்கூலால் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு பாடசாலையே இந்த படிப்பு செலவை எடுத்து நடத்தினது கஷ்டப்பட்ட பிரதேசத்துலேருந்து போய் படித்து வந்ததால். அப்போ கிளாஸ் காசெல்லாம் அவங்க ஸ்கூலே தந்தவங்க, காசு வாங்காமல் படிப்பிச்சவங்க. அப்போ அது கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. அப்போ அதை வச்சு கொண்டு எனக்கு இனி படிக்கிறத மட்டும்தான், மற்ற போக்குவரத்து காசை எங்களோட அம்மா வடக்கடை நடத்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தந்தவங்க. அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் தான். நிகழ்ச்சியிலே கரடினார் மகாவித்யாலயம் மற்றும் செங்கலடி மத்திய கல்லூரியை சேர்ந்த மாணவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்தோம். இப்பொழுது கரடினார் மகாவித்யாலயத்தை சேர்ந்த மாணவிகள் இருக்கின்றார்கள். இந்த மூவரும் உயர்தர பரீட்சையிலே சித்தி பெற்று பல்கலைக்கழக தெரிவாகி இருக்கின்றார்கள். மிக திறமையான சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்களோடு நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். முதலாவது மாணவி, வணக்கம். உங்களோட பெயர்? வணக்கம், நான் தர்மலிங்கம் சுதர்ஷினி. இந்த ரிசல்ட்ஸ் வந்து 2AB டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 9. நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் படித்தேன். நான் ஓஎல் படிக்க தகர வைக்க அண்ட் ஒழுக்கு அதில் இருந்தால் நான் படித்தேன். ஓஎல் ரிசல்ட்ஸ் 4AB 3C. அதே மாதிரி ஏஎல்லையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேன் எல்லாம் நம்பினாங்க. அது மாதிரி நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அப்பா மற்றவங்களுக்கு வயல் பார்த்து அதில் வர்றதுலாம் நாங்கள் செய்கிறேன். எனக்கு ஒரு மாமா ஹெல்ப் பண்ணி நான் ரொம்ப தான் மண்ணில் இருந்து. அதுக்கப்புறம் அவரை தொடர்பு தோண்டிச்சுட்டு அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு கூட என்னால் முடியல. ஸ்டார்ட்லேருந்து சயின்ஸ் படிக்கணுன்ற ஆசை. ஓஎல்ல டீச்சர்ஸ் இல்லை, அதனால் சி தான் வந்தது. அப்பா தர்மலிங்கம், அம்மா பரமேஸ்வரி அண்ட் செல்ரின் டீச்சர், எங்களோட வரலாறு பாட டீச்சர் நிறைய ஹெல்ப் பண்ணா. அண்ட் செந்தில்நாத் சார் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்பொழுது நாங்கள் அடுத்த மாணவியை சந்திக்க போகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பெறுபேறு பெற்றிருக்கின்ற இந்த பகுதியை சேர்ந்த மாணவியை சந்திக்க போகின்றோம். வணக்கம் அண்ணா. என் பேர் வந்து சாந்தலிங்கம் டிலுக்ஷி. நான் வந்து கரடியனாறு குசனானமலை என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக முருகன் ஆலயம் இருக்கிற அந்த பிரதேசத்திலிருந்து தான் இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றினான். மாவட்ட மட்டத்தில் வந்து 5வது இடத்தையும் 3 பாடங்கள்லையும் 3 சிறந்த சித்திகளை பெற்று என்னுடைய கிராமத்துக்கும் என்னுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறேன். இதுவரைக்கும் எங்களுடைய கிராமத்தில் யாருமே பல்கலைக்கழகம்ன்றதை விட ஓ லெவலே பாஸ் பண்ணதில்லை.
பாஸ் பண்ணதில்லை. என்னோட அக்கா மட்டும் தான் O-level பாஸ் பண்ணாங்க. கொலிச்சுக்கு தெரிவு செய்யப்பட்டாங்க. ஆனால் காடர் இல்லைன்னு சொல்லி அவங்கள எடுக்கலை. அதுக்கு பிறகு நான் தான் தெரிவு செஞ்சுக்கேன். அவள் தெரிவு செய்யப்படாமல் கஷ்டப்பட்டாங்க. கணக்கு வேலை ஒரு இடத்தையும் கொடுக்கல. இப்போ கூட வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு அது அவங்களோட அந்த கஷ்டம் தான் இந்த ரிசல்ட்ஸ் எனக்கு வாரதுக்கு இவ்வளோ உதவியாக இருந்தது. அடுத்தது என்னோட அம்மா அப்பா, அடுத்தது என்னோட முக்கியமாக சொல்லணுமெண்டா என்னோட சித்தப்பா. நான் என்ன எவ்வளோ காசு எப்போ படிக்கிறதுக்கு அப்படி காசு கேட்டாலும் என்னென்றாலும் எங்கே நின்றாலும் வாங்கி கொண்டு எல்லாம் தருவார். எந்த நேரத்துலையும் என்ன கிளாஸுக்கு கூட்டி போகணும், ஸ்கூலில் கிளாஸ் நடந்தால் கூட்டி கொண்டு வருவார். ஒரு பாதுகாப்பாக இருந்து இந்த ரிசல்ட்ஸ் வாரதுக்கு முக்கியமாக அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். அடுத்தது நான் ஏஎல்ல இவ்வளோ ரிசல்ட்ஸ் எடுப்பேன், 3 எடுப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் காலத்துலேயே ஸ்கூலில் கொஞ்சம் பிரச்சனை, பாடங்கள் டீச்சர்ஸ் இல்லை. அந்த காலத்தில் எங்களுடைய பாடசாலை அதிபர் செந்தினால் அவர் நான் எனக்கு உதவி கேட்டாலும் அங்கே 2 பேருக்கும் செஞ்சு தருவார். அடுத்தது எங்கள் புவியியல் பாடத்துக்கு பாடசாலை ஸ்கூலில் டீச்சர் இல்லை. அந்த கஷ்டத்தில் நாங்கள் நோட்ஸே இல்லை தேடிட்டு அந்த நேரத்தில் 2 ஆசிரியர் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. உண்டு வரலாறு பாட ஆசிரியர் சேல்ரின் டீச்சர், அடுத்தது நாடகரங்கில் ஆசிரியர் எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் ஸ்ரீதரன் சார். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அந்த நேரத்துலேயும் எங்களுக்கு நெட்டில் இருந்து நோட்ஸ் எடுத்து கொண்டு தருவார். படிங்கன்னு சொல்லுவார். அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் டைம் சொல்கிறேன். அடுத்தது எங்கள்கிட்ட கிராமத்தை பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அது ஒரு கஷ்டம், இப்போ கூட கஷ்டம். ஒத்தருமே பெருசாக படித்தாக்கலன்ற ஒத்தருமே இல்லை. அந்த கிராமத்திலேருந்து நான் படித்து வந்திருக்கேன். இது வரைக்கும் அந்த கிராமத்தை யாருமே திரும்பி பார்த்ததில்லை. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் உலகளாவிய ரீதியில் அந்த கிராமத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்னோட எதிர்கால லட்சியமே அதே கிராமத்திலிருந்து இன்னும் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை நான் தெரிவு செய்ய கொண்டு வருவேன் என்று நான் விடத்தை சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய முழுமையான உங்களுடைய அந்த எதிர்கால கனவுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். பெருமையாக இருக்கின்றது. ஒரு 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 மாணவி இன்னமும் உறுதியோடு எதிர்காலம் தொடர்பாக சொல்கின்றார். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கின்ற ஏனைய மாணவர்களையும் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொல்கின்ற அந்த ஓர்மம் என்பது இந்த வயதில் இருக்கின்றது என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த கனவு நனவாக வேண்டும். உங்களுடைய கனவு நனவாகியது போல அந்த மாணவர்களுடைய கனவுகளை நனவாக வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி அம்மா. இப்பொழுது நாங்கள் மற்றொரு மாணவியை சந்திக்க போகின்றோம். வணக்கம் ஜோகமலர், உங்களுடைய சித்தி உங்களுடைய இந்த கற்றல் நடவடிக்கைகள் தொடர்பாக சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஜெகநாதன் ஜோகமலர். நான் A-level ஒரு அளவாண்ட ABC என்ற ரிசல்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எங்களோட குடும்பத்தில் சரியான கஷ்டம்தான். இருந்தாலும் என்னை படிக்க வச்சாங்க, கிளாஸுக்கு அனுப்புனாங்க. அங்கேயும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் அமல் சார் தான் கிளாஸுக்கு போனேன். அவர் ஃப்ரீயாக படிப்பிச்சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயாக படிப்பிச்சு எல்லா உதவியும் செஞ்சு தருவார். எங்களுக்கு மாவலியாத்துலேருந்து நாங்கள் ராஜபுரத்துக்கு தான் பஸ்ஸில் போகணும், கிளாஸுக்கு போகிறேன்டா. அந்த நேரத்தில் சைக்கிள் தந்து உதவி செஞ்சார். அப்புறமேட்டு ஆரம்ப இப்போ நான் மாவலியாத்தில் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் அதிபர் சார் மாதிரி எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்களோட சங்கீதா டீச்சர், அவங்களுக்கு நான் மிக்க நன்றியோடு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சாங்க. அதுக்காக எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் நான் மாவலியாத்தில் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க போகிறேன். ஸ்கூல்லையும் போய் படிப்பிக்கிறதுக்கு பிரின்சிபல்கிட்ட கேட்டிருக்கேன். ஸ்கூலில் படிப்பிக்க சொன்னார், அது செய்ய போகிறேன். நிச்சயமாக இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களிடம் இருக்கின்ற எதிர்காலம் தொடர்பான எதிர்காலத்தில் இருக்கின்ற அடுத்த தலைமுறையை வளர்த்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இங்கே எங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்வில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டது போல இந்த முறை நடைபெற்ற 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் அதிகமான நல்ல சித்திகளை பெற்றவர்களாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்கள், நகரப்புற பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களை விட கிராமப்புறத்திலிருந்து சென்ற கற்றல் நடவடிக்கைகளை கிராமப்புற பாடசாலைகளிலே மேற்கொண்ட மாணவர்கள் நல்ல சித்திகளை பெற்றுகிறார்கள். காரணம் அவர்களிடம் இருக்கின்ற அந்த ஓர்மம். இந்த பகுதிக்காக, இந்த கிராமத்துக்காக, இந்த பாடசாலைகளுக்காக இத்தனை கஷ்டங்களுக்குள் மத்தியில் இருந்து கொண்டு எங்களாலே சாதிக்க முடிந்தது, இந்த கல்வியினாலே தான் சாதிக்க முடியும் என்பதை அவர்கள் அந்த ஓர்மத்தோடு அவர்கள் அதை செய்து முடித்திருக்கிறார்கள். பல்வேறுபட்ட இழப்புகள் இருக்கலாம், பல்வேறுபட்ட இயலாமைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி கல்விக்கு மட்டும் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்திருக்கிறார்கள். இனி அவர்களுடைய எதிர்காலம் வளமானதாக அமைய போகிறது. பல்கலைக்கழக தெரிவுகள் இருக்கிறது, அதை கடந்த பல்வேறுபட்ட உயர்ச்சிகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து ஒரு கிராமத்திலே ஒரு கல்வியாளர் உருவாகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த 10 ஆண்டுகளிலே 10 கல்வியாளர்கள், குறைந்தது 10 கல்வியாளர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதுதான் ஒரு கல்வியாளர் ஒரு கிராமத்தில் உருவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு கிராமங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள் உங்களுடைய கிராமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற ஒரு கல்வியாளர், தோன்றிய முதலாவது கல்வியாளரை தொடர்ந்து பல்வேறுபட்ட கல்வியாளர்கள் அந்த மண்ணிலே தோன்றியிருப்பார்கள். இதுதான் அந்த கல்வியினுடைய ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே விதை எங்கே விதைக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே முக்கியமாக இருக்கிறது. அந்த விதை
விதியை விதைத்த இந்த 6 மாணவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டுகளை சொல்லிக் கொள்கின்றோம். 3 மாணவிகளுக்கும் 3 மாணவர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டு சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களுக்கான கற்றலை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்ட குடும்பத்தினர், பாடசாலை சமூகத்தினர், ஊர் சமூகத்தினர் என்று எல்லோருக்குமே இந்த இடத்தில் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல் அவர்களுக்கான பாராட்டு நிகழ்வுகளை, அவர்களுடைய எதிர்கால கல்விக்கான நிதி உதவிகளை மேற்கொள்கின்ற பேச்சியம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் அதோடு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இந்த இடத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். வணக்கம் தர நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது மட்டக்களப்பு புளியவெளி பகுதியில் இருக்கின்றோம். இங்கு நடைபெறுகின்ற செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை இன்றைய நாள் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு வடிவமாகத்தான் இங்கே பதுளை வீதி, செங்கலடி பதுளை வீதியிலே புளியவெளி கிராமத்துக்கு செல்லுகின்ற அந்த வீதியோடு அண்மித்த இடத்திலே ஒரு சீமெந்து கல் அறுக்கின்ற ஒரு நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அனுசரணையாளர்களும் லண்டன் இளப்பதீஸ்வரர் ஆலயத்தினர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அனுசரணையின் கீழே இந்த நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலே பணிபுரியக்கூடிய 2 நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இந்த நிலையம் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த நிலையம் தொடர்பாக சொல்லுங்கள். இது ஒரு லண்டன் இளப்பதீஸ்வரர் ஆலயத்தால் எங்களுக்கு மிகவும் ஒரு உதவியான ஒன்று. இதுக்கு முதல் ஒரு சீவல் ஃபேக்ட்ரி ஒன்று திறந்து தந்தவங்க, அதில் இப்போ 2 அக்காமார் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பிளாக்கெல்லாம் இருக்கிற யார்ட் ஒன்று திறந்து தந்திருக்காங்க. அதில் இப்போ 2 பேர் இப்போதைக்கு வேலை செய்கிறோம். இன்னும் இது தூண்கட்டை அது இதன் தூண்கட்டாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆள் போடன்னு சொல்லியிருக்கு. இந்த மிஷின் வந்து 1,15,000 ரூபா கொடுத்து எங்களுக்கு மிகவும் இதாக வாங்கி தந்திருக்காங்க. இந்த மிஷின் வந்து என்ன மாதிரி செயற்பட போகுது? எத்தனை கல் ஒரு நேரத்தில் அறுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒரு நேரத்தில் 2 கல் இருக்கலாம். ஒரு பக்கெட்டில் 64 கல் 50 அதுக்குள்ளே இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் முழுமையாக வேலை செய்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கல் அறுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? எத்தனை பேக்கெட் சீமெண்ட்டில்? ஒரு நாளைக்குள்ளே 6 பக்கெட் குறைஞ்சது அறுக்கலாம். எங்களோட ஒத்துழைப்பில் 7 பக்கெட் அப்படியே அறுக்கலாம். ஒரு கல்லுக்கு 400 ரூபா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளினுடைய வருமானம் இந்த அளவுக்கு இருக்க போகுது? 1,400 ரூபாய்க்கிட்ட வரும். ஒரு ஆளுக்கு 2 பேரும் வேலைச்சோம்னா ஒரு ஆளுக்கு 1,400 ரூபாய்க்கிட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு சம்பளம் விழும். சரி, எப்படியாக லண்டன் இளப்பதீஸ்வரர் ஆலயம் முழுமையாக இந்த பகுதியில் இருக்கின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு அங்கமாகத்தான் இன்றைய நாளில் இந்த சீமெந்து கல்லை அறுக்கின்ற ஒரு நிலையம் ஒன்று, தொழிற்சாலை என்று சொல்லிக்கொள்ளலாம், அந்த ஒரு நிலையத்தை அமைத்திருக்கின்றார்கள். அங்கே பணிபுரியவர்களாக இந்த 2 நண்பர்களும் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இது போன்ற பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் இந்த மண்ணிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அப்பொழுது இன்னும் பல வகைகளிலே இந்த பகுதியினுடைய பொருளாதார அபிவிருத்தி நடைபெறும் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கலாம். இன்றைய வணக்கம் நிகழ்ச்சியை புளியவெளி பகுதியிலிருந்து வழங்குவதற்காக ஒளிப்பதிவிலே கடமையாற்றியிருந்த கபில், டிரோஷன், அபியன், ஆனந்த் இவர்களோடு விடைபெற்று நான் என்று உங்கள் அன்பின் ஜனகன். மீண்டும் மற்றொரு ஊரிலிருந்து சந்திக்கலாம்.